கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள். அன்று தொப்பம்பட்டி கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மறுநாள் விடிந்தால் கோவில் கும்பாபிஷேகம். ஏற்பாடுகளெல்லாம் தடல் புடலாக நடந்து கொண்டிருந்தது. சுற்றியிருந்த 18 பட்டி கிராமத்திலிருந்தும் பக்த கோடிகள் சாறை சாறையாக வந்து கொண்டிருந்தனர். எங்கு பார்த்தாலும் நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், சிறிய கடைகள், ராட்டினங்கள், வான வேடிக்கைகள் என்று தொப்பம்பட்டி கிராமமே மின் நொழியில் ஜொலித்தது. நம் கோவில் தர்மகர்த்தா நடேசன் பரபரவென வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தன் வேலையாளிடம், ஏன்பா முருகேசா, ஏற்பாடுகளெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? வெளியூரில் இருக்கிற நம்ம ஊர் ஜனங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னேனே, சொல்லியாச்சா என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா வேலையும் நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்குது, எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சு என்று கூறினான். சரி சரி, ஒரு குறையும் இல்லாமல் விசேஷம் நல்லபடியாக நடத்தணும், புரியுதா என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவர் மனதில், இந்த வெத்தலை நடராஜன் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வருவானே, கடவுளே அவனை மட்டும் என் கண்ணில் காட்டிடாதப்பா, உனக்கு கோடி புண்ணியமாக போகட்டும் என்று வேண்டிக் கொண்டார். நடேசனும் நடராஜனும் பள்ளி பிராயத்திலிருந்தே நண்பர்கள். பள்ளியில் வருகை பதிவேட்டில் அடுத்தடுத்து அவர்களை அழைத்ததாலோ என்னவோ இருவரும் நல்ல நண்பர்களாகி விட்டனர். இருவரும் பள்ளி படிப்போடு நிறுத்திவிட்டு அவரவர் தம் வயல்களில் வேலை செய்து வந்தனர். அப்போதும் அவர்கள் நட்பு தொடரத்தான் செய்தது. மதிய வேளைகளில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவார்கள். அப்போதிலிருந்தே நடராஜனுக்கு வெற்றிலை போடுவது என்றால் அலாதி பிரியம்தான். நடராஜனும் வெற்றிலை பொட்டியும் ஓருயிர் ஈருடல் போலத்தான். எங்கு சென்றாலும் இணை பிரிய மாட்டார்கள். பின்னாளில் பெரியவர்களின் மனஸ்தாபத்தால் இரு குடும்பங்களும் பிரிந்தே போயிற்று. நடராஜனுக்கும் நடேசனுக்கும் இருந்த நட்பும் அருந்தே போய்விட்டது என்று சொல்லலாம். நடராஜன் குடும்பத்தினர் வேறு ஊருக்கு சென்றுவிட அவன் மட்டும் எப்போதாவது வந்து குத்தகைக்கு விட்ட தங்கள் நிலத்தினை மேற்பார்வையிட்டு செல்வதுண்டு. ஆனால் அப்போதும் நடேசனை சந்திக்கும் வாய்ப்புகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுவான். இப்படி இருக்க இத்தனை ஆண்டுகள் கழித்து நடராஜன் தன் குடும்பத்துடன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருந்தார். மறுநாள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. அப்போது முருகேசன் நடேசனிடம், தலைவரே, நம்ம வெத்தலை நடராஜன் குடும்பத்தோடு வந்திருக்காரு, சந்திச்சிங்களா என்று கேட்க, நடேசன் கோபத்துடன், ஏண்டா, தலைக்கு மேலே 1008 வேலை கிடக்கு, அதை போய் கவனிடா என்று கூறினாலும் அவர் கண்கள் நடராஜனை சந்தித்துவிடக் கூடாது என்பதற்காகவே கூட்டத்தில் அவனை தேடியது. அதேபோல வெற்றிலை நடராஜனிடமும் சிலர், ஏன்பா, நம்ம தர்மகர்த்தா நடேசன் ஐயாவை பார்த்தீங்களா, பேசுனீங்களா என்று கேட்க, அவன், ஏங்க, நான் யாரையும் தேடி போய் பார்க்கல, வந்தோமா சாமியை கும்பிட்டோமா புண்ணியத்தை தேடினோமான்னு போய்கிட்டே இருக்க போகிறேன் என்று கூறினாலும் அவன் கண்களும் நடேசனை தேடாமல் இருக்கவில்லை. இப்படியாக அன்னதானம் ஆரம்பிக்க மக்கள் பந்தியில் வரிசையாக அமர அறுசுவை உணவு பரிமாறப்பட்டு விருந்து உபச்சாரங்கள் தடல்புடலாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஓரிடத்தில் நடராஜனின் வெற்றிலை பெட்டியை பார்த்த நடேசன், அட, இது நடராஜனோட பெட்டியாச்சே, ஆனால் அவன் இங்கே காணமே, ஒருவேளை மறந்து போய் விட்டுட்டு போயிட்டானோ? அவர், ஏண்டா முருகேசா, இந்த வெத்தலை பொட்டி நடராஜனோட தானே? அட ஆமாம் தலைவரே, ஆனால் கொஞ்சம் முன்னாடி தான் பஸ் ஸ்டாண்டு கிளம்பி போனார், இப்போ போனால் கூட பிடிச்சிடலாம் என்று சொல்ல, இருடா வரேன் என்று சொல்லி அங்கிருந்த சைக்கிளில் வேகம் எடுக்க பிடித்தே விட்டார். டேய் நட்டு, டேய் வெத்தலை நடராஜா, நில்லுடா என்று குரலை கேட்டு நடராஜன் ஆச்சரியத்தில் உறைந்தே போய்விட்டார். சிறிது நேரம் இருவருக்கும் பேச்சே வரவில்லை. பிறகு மெதுவாக, டேய் எப்படிரா இருக்க, பொட்டியை விட்டுட்டு போயிட்ட, அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் என்று சொல்ல, இப்படி ஒரு தருணத்திற்காகத்தான் இருவரும் காத்திருந்தது போல இருவரும் பழைய பகைமையை மறந்து நேரம் போனதே தெரியாமல் வெகுநேரம் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்மள பலர் இப்படி தான் ஒன்றுக்கும் உதவாத மனக்கசப்புகளை சுமந்து கொண்டு வாழும் காலத்தை வீணடித்து விடுகிறார்கள்.
சிறிது நேரம் மனம் விட்டு பேசினாலே தீர்ந்து விடக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். இந்த பூமியில் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்துவிடப் போவதில்லை. நம்முடைய அன்பு உண்மையென்றால் காலம் நம்மை சேர்த்துவிடும். எனவே நாம் இருக்கக்கூடிய மிக சிறிய காலத்தை பகைமைகளை மறந்து சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்வோமே. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி கதைகளை கேளுங்க.